தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கர்த்தர்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பவும். வேதத்தில் 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம், அதில் 2வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தின் முதல் பகுதி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் சின்னவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துறாராமா. அது மட்டும் இல்லை, பிரபுக்களோட உட்கார வைக்கிறாரு. பெரிய பெரிய மேன்மையான மனுஷங்க மத்தியில் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் என்பது அழகானவைகளையும் மேன்மையானவைகளையும், உலகத்தில் எது நல்லா இருக்குதோ, இன்றைக்கி ஒரு சாதாரண பொருள் வாங்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், 10 பொருள் இருந்தால் அந்த 10 பொருளில் எது நல்லா இருக்குன்னு தேர்ந்தெடுப்போம் இல்லையா? இந்த 10 பொருள் எது பெஸ்ட்டாக இருக்குது, இது தூக்கி தூக்கி பார்ப்போம், அதை தொடச்சி சுற்றி பார்ப்போம். ஏதாவது சின்ன அடிபட்டிருந்தால் கூட அதை நம்ம எடுக்கக்கூடாது, நல்லா புதுசாக இருக்கிறதா அவங்க எடுக்கணும். நல்லா எது தான் அழகாக இருக்கோ, இருக்கிறதுலே 10ல் எது சிறந்ததாக இருக்கோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உலக மனுஷனாகி சாதாரண நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுக்கும்போது அப்படி தான் பண்ணும். ஆனால் கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். ஒரு மனிதனை கர்த்தர் என்ன பண்ணுவோம், உயர்ந்தவனை உயர்த்த மாட்டாராமா. மெயின் உலகத்தில் பெரிய ஜாதியில் இருக்கிறவனை, நல்ல உயர்ந்த மதத்தில் இருக்கிறவனை, நல்ல அழகானவனை, நல்லா படித்தவனை, நல்ல டேலண்ட் ஆனவனை கர்த்தர் உயர்த்துவதில்லை. குப்பையில் இருக்கிற என்னையும் உங்களையும் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகள், எங்கள் வாழ்க்கையை நான் சொல்லும் பொழுது பல மனிதர்களால் நான் சொற்கள் கேட்கப்பட்டிருக்கேன். நீப சொற்கள் என்னென்னா, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், நீ எல்லாம் மாடு மேய்க்க தான் லாய்க்கி, எதற்கும் பிரயோஜனப்பட மாட்டேன், நீ உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லி அநேக வார்த்தைகள் கேட்டிருக்கிறேன். ஆனால் பாருங்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களை குறித்து என்ன வார்த்தை சொல்லப்படுது, என்ன பேச்சு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்குற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ சிறியவனாக இருக்கலாம், சின்னவனாக இருக்கலாம், உனக்கு கடன் பாரம் அதிகமாக இருக்கலாம், நீ ரொம்ப பணக்காரனாக இல்லாமல் இருக்கலாம், உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒன்றை புரிந்துகொள், உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். தாவீதை சாமுவேல் தெரிந்து கொள்ள அபிஷேகம் பண்ண வரும்பொழுது தன் தகப்பன் சொல்கிறாரு, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான். அதுக்கான டோனுக்கான அர்த்தம் என்ன, ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க தான் லாய்க்கி அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஆனால் பாருங்கள், அவ்வளோ திடகாத்திரமான அழகான அண்ணன்கள்லாம் இருக்கும் பொழுது ஆடு மேய்க்கிற சிறுவனாகி அந்த தாவீது மேலே கர்த்தருடைய கண்கள் பட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அழகானவங்க உலகத்தில் மேன்மையானவங்க இருக்கட்டும், ஆனால் உங்கள் மேலே தாங்க கர்த்தருடைய பார்வை பட்டிருக்கிறது. நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டாம். உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் யார் தெரியுமா? உலகத்தை உண்டாக்கினவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், சிறந்ததை தரப்போகிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சோர்ந்து போன நிலைமையில ஒரு சின்னவனாக நீங்கள் இருக்கலாம், எதை குறித்து கவலைப்படாதீங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாற அந்த கரம் உங்களுக்கு போதுமானது. அதனால் எதை குறித்து கவலைப்படாமல் எனக்கு கர்த்தர் எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், பிரபுக்களோடு அமர செய்வார். யாரெல்லாம் நீ வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் நீ பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாத. உலகம் உன்னை வேண்டான்னு ஒதுக்குனாலும் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொடுத்து கொட்டாரு. அதனால் எதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய கரத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. ஏற்ற காலத்தில் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். நம் கண்களை முடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படியே உலகம் குப்பையாய் எண்ணுகிறதை, உலகம் வேண்டாம் என்று தூக்கி போடுவதை ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்றீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அழகான கண்கள் எங்களை கண்டது. ஆண்டவரே, வேண்டான்னு தூக்கி போட்ட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டு சிறியவனாக இருக்கிற என்ன, ஆண்டவரே சின்னவனாக இருக்கிற என்ன குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் எங்களை எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கனம் பண்ணி அமர வைக்கிறீங்கப்பா. அதுக்கு நாங்கள் பாத்திரவான் அல்ல, நீங்கள் எங்கள் மேலே பாராட்டின கிருபை. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், நான் எதுக்கும் தகுதி இல்லை நினைக்கலாம், ஆனால் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தான் அந்த தேவனுடைய கரம். இன்றைக்கி எதை குறித்து கவலைப்படாத. உலகம் தகுதி உள்ளதை தேடிக்கொண்டிருக்கலாம், நீ தகுதி இல்லாதவனாக இருக்கலாம். தகுதி இல்லாதவனை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். தகுதி இல்லாதவனை தேர்ந்தெடுத்து தேவன் அவருக்கேற்ற தகுதியை உங்கள் வாழ்க்கையில் தருவார். எதை குறித்தும் கலங்காமல் தேவனை நம்பியிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட பேசியிருக்கார் இல்லையா? அதனால் நான் சின்னவன், நான் உதவாதவன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தாழ்வு மனப்பைக்குள்ளே போகாதீங்க. ஏசப்பா உங்களை தெரிஞ்சு கொண்டாரு. அதனால் ராஜாவோட பிள்ளைங்கிற சந்தோஷத்தோடு கூட வாழுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் அ பிளஸ் டே. காட் பிளஸ் யூ.